இந்த ரேகையில் வந்து அந்த ரேகையில் அந்த சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடிகள் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடி கிடைக்குமானால் பிறப்புலேருந்து ஆயுள் வரைக்கும் மட்டும் இல்லாமல் முன்பிறவியும் இதுக்கப்புறம் பிறவி இருக்காங்கிற விஷயம் சொல்லப்பட்டது இந்த நாடி ஜோதிடம் மட்டும்தான். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சித்தர்கள் வந்து ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமான கருத்தியலை சொல்லிட்டு போயிருக்காங்க. சித்த வைத்திய முறையில் இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம மனித குலங்களுக்காக சொன்னது வந்து அவங்க தான். இப்போ இந்த நாடி ஜோதிடத்தில் துல்லியமா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது இந்த ரேகை இருக்குங்களா, ஒரு மனித குலத்தில் இது ரொம்ப முக்கியமான அம்சங்களை குறிக்கிறது. இந்த ரேகையில் வந்து அவங்களுடைய வாழ்வியல் மட்டும் இல்லாமல் தலையெழுத்து அவன் உச்சி முதல் பாதம் வரைக்கும் உள்ள விஷயங்களை, உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் எடுத்துறாங்க. அந்த புறநானூரில் பார்த்து 4 வரி பாடல், திருவள்ளுவர் வந்து 2 வரி, ஒன்றே முக்கால் 2 வரியிலே கொடுப்பேன். அப்போ ஒவ்வொரு நடைகளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை படித்து பார்த்தா தெரியும் நமக்கு. அதுபோல தான் 4 வரி பாடல்களில் அதில் வந்து அவங்க முறைப்படுத்தி ஒரு மனிதனை அந்த ஜாதகத்தை குறிப்புகளை ரொம்ப அழகாக துல்லியமாக ஆயுள் காலம் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ நாடி ஜோதிடத்தில் வந்து நம்மளோட விதியை பற்றி சொல்ல முடியுமா? அதை ஏதாவது மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாவ வினையா, வினை பயனாக, முன்ஜென்ம பாவ வினையாக செய்த சாபங்கள், பாவங்கள், வினைகள் அத்தனையும் இருப்பதனால விதியை முழுமையாக அனுபவிக்க முடியறதில்லை. வினையால் ஏற்படக்கூடிய தடைகளை தீர்த்து கொள்வதற்கு சித்தர்கள் மிக சிறப்பான முறையில் அந்த சூழலில் சொல்லி ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஆன்மீகம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட திருச்சிற்றம்பலம் அகத்தியர் நாடி ஜோதிடர் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா. பொதுவா இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னாலே மக்களுக்குள்ள வந்து ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அகத்தியர் நாடி ஜோதிடத்துல என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் கருத முடியுதுமா. சித்தர்கள் வந்து ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமான கருத்தியலை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் அகத்தியருங்கிறது வந்து ரொம்ப சூட்சம விஷயங்களை ரொம்ப சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ இன்றைய கால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்ன, சித்த வைத்திய முறைப்படி தான் இன்னைக்கு டாப் நிலையில் இருக்குது. அதுக்கு சித்த வைத்திய முறையில் இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம மனித குலங்களுக்காக சொன்னது வந்து அவங்க தான். இந்த நம்பிக்கை இருக்குமானால் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரக நிலைகளை வந்து ஆய்வு செய்திருக்கிறாங்க. இந்த கிரக நிலைக்கும் மனித நிலைக்கும் ஒரு ஒற்றுமைகளை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒற்றுமைகளில் சொல்லப்படக்கூடியதான் அந்த சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள், பழங்கால முனிவர்கள் எழுதி வைக்கப்பட்ட, அதிலே பழங்கால முனிவர்களே அகத்திய முனிவருங்கிறது மிக பிரமரிஷின்னு சொல்கிறாங்க. அந்த பிரமரிஷி பட்டம் பெற்றவங்க. பிரமரிஷின்னு அவங்களால முடியாது ஒன்றுமே கிடையாது. எல்லாமும் ஆக்கல், அடித்தல், படைத்தல் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தவங்க சித்தர்கள். அந்த சித்தர்கள் வந்து ஞான நிலைகளால் சொல்லப்பட்டது தான் இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவங்கள். அதில் வந்து அவருடைய சித்த நிலைகளில் ஆன்மீகங்களையும் மனித குலங்கள் அறிந்து கொள்வதற்கான கிரக நிலைகளையும் அவருடைய வளர்ச்சிகளையும், ரெண்டாவது வந்து அவங்களுடைய இந்த மருத்துவ குறிப்புகளையும் நமக்காக மனித குலங்கள் தழைப்பதற்காக எழுதி வைக்கப்பட்ட மிக முக்கியமானவர்களில் மூத்த ரிஷிகள் சொல்லக்கூடியவங்க தான் இந்த அகத்திய மாமுனிவர். இப்போ இந்த நாடி ஜோதிடத்தில் துல்லியமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்ல முடியும். அதாவது இந்த ரேகை இருக்குங்களா, ஒரு மனித குலத்தில் இது ரொம்ப முக்கியமான அம்சங்களை குறிக்கிறது. இந்த ரேகையில் வந்து அவங்களுடைய வாழ்வியல் மட்டும் இல்லாமல் தலையெழுத்து அவன் உச்சி முதல் பாதம் வரைக்கும் உள்ள விஷயங்களை, உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் எடுத்துடுறாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த ரேகையில் வந்து அந்த ரேகையில் அந்த சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடிகள் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடி கிடைக்குமானால் பிறப்புலேருந்து ஆயுள் வரைக்கும் மட்டும் இல்லாமல் முன்பிறவியும் இதுக்கப்புறம் பிறவி இருக்காங்கிற விஷயம் சொல்லப்பட்டது இந்த நாடி ஜோதிடம் மட்டும்தான். இதை உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக சொல்லிட முடியும். அது வந்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது.
இப்போ ஒரு வைத்தியர்கிட்ட போனால் கூட சில வைத்தியம் வந்து சில பேருக்கு ஒத்து வருது, சில பேருக்கு ஒத்து வராது. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால் வந்து அவங்க ஒரு சில பேர் இதனால் பலன் பெற்று சிறப்பான நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இதனால் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் எல்லாரையும் நம்ம முடிவு கொண்டு போகிறோம். நமக்கு மெஜாரிட்டி நல்ல பழங்களை குடிக்கிறது, அதிகமான பழங்களை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எல்லா நிலையிலையும் பார்க்கலாம். ஒரு நடிப்பு திறனில் உள்ளவங்க கூட ஒவ்வொரு மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ ஒவ்வொரு மனிதரையும் வந்து எல்லாருமே பிடிச்சது இல்லையே. அதுபோல் தான் சித்தர்கள் வந்து அகத்தியரை பிடிச்சவங்க இருக்காங்க, வஜீஸ்வரை பிடிச்சவங்க, போகரை பிடிச்சவங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மனித கருத்துக்களை சொல்லிட்டு போகிறாங்க. சில பேர் சிவனை வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க, சில பேர் விஷ்ணுவை பெருமாளை வழிபடுறவங்க இருக்காங்க, சில பேர் முருகனை வழிபாடு இருக்காங்க, சில பேர் விநாயகர் தான் வழிபாடுங்க. அப்போ மனித குலங்களுக்கு மனசு எங்கெங்கே போகுது. அப்போ வந்து சித்தர்கள்லேயே மிகச்சிறந்த வழியை காட்டுறதை அதிகபட்சமாக நேசிக்கிற அகத்திய மாமுனிவர் சொல்கிறதுல மிகவும் சிறப்பாகவும் உண்மையாகவும் சொல்லலாம். அது ஆயுள் காலம் வரைக்கும் அது நடக்கிறதா இருக்கிறதுனால தான் இவ்வளோ காலம் வரைக்கும் செழுமையாக இருக்குங்க இந்த நாடி ஜோதிடம். இப்போ நிறைய நாடி ஜோதிடம் இருக்குல்ல, 2-3 வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதுக்கும் உங்களுக்குமே சரி என்ன சார் வித்தியாசம்? வித்தியாசங்கிறது வந்துமா, இப்போ மதுரையில் இருக்கிறவங்க வந்து தமிழர்கள் தான், சென்னையில் வட சென்னையில் இருக்கிறவங்க தமிழர்கள் தான், மத்திய சென்னையில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்க பாருங்களேன், அந்த மதுரையில் பேசுகிறவங்க மொழி தமிழ் தான் பேசுகிறாங்க, அது ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. அதே போல் வட சென்னையில் பேசுறது அதே வார்த்தை தான் வேறு மாதிரியா இருக்குது. இப்போ நடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைகள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமான நடைகள் இருக்கு. 4 வரி பாடல்களை எடுத்து சொல்றாங்க. அந்த 4 வரி பாடல்கள்ங்கிறது அகத்தியர் சொல்றது 4 வரி பாடல்கள், சிவன் பார்வதி சொல்றது 8 வரி பாடல்கள் சொல்றாங்க. அப்ப 8 வரி பாடல்களுக்கும் புறநானூறு அறநானூறுலாம் இருக்கு பாருங்க. அந்த புறநானூறுல பார்த்தா 4 வரி பாடல் இருக்கும். திருவள்ளுவர் வந்து 2 வரி 1.25 வரியில கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு நடைகளுக்கும் ஒரு விதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை படித்து பார்த்தா தெரியும் நமக்கு. அதுபோல தான் 4 வரி பாடல்களில் அதில் வந்து அவங்க முறைப்படுத்தி ஒரு மனிதனை அந்த ஜாதகத்தை குறிப்புகளை ரொம்ப அழகாக துல்லியமாக ஆயுள் காலம் வரைக்கும் எழுதியிருக்காங்க. இதை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஒன்றா தனித்தனியாக பாவிக்கப்படுது. அப்போ தனித்தனியாக என்ன பொதுவான பலன்களை தனியாக சொல்கிறாங்க, அவங்க குடும்ப பலன் கல்வி பலனை தனியாக சொல்கிறாங்க, அப்போ அவங்களுடைய சகோதர பலனை தனியாக சொல்கிறாங்க, தாய் வீடு மனையை தனியாக சொல்கிறாங்க. இது ஒன்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். அது பேர் தான் சூட்சமன் பேர். சூட்சமன் சொன்னால் அந்த சூட்சம நாடிகளில் வரக்கூடிய கருத்துக்கள்லாம் மிக துல்லியமாக இருக்குன்னு எல்லாம் நம்பி வராங்க. அப்போ வரவங்களுக்கு கரெக்டான ஒரு வழியும் தேடுது, அவங்களுடைய எதிர்காலமும் சிறப்பான முறையில் அமையுதுங்க. அப்போ நம்முடைய கருத்து அப்படிங்கிறத விட அதில் எழுதி வைக்கப்பட்ட கருத்துக்களில் தான் நம்ம எடுத்து சொல்லும்போது மிகச்சிறப்பான முறையில் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, அவங்க ஆரோக்கியத்துக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களுடைய எதிர்கால நிலைகளை என்ன நம்ம படிக்க போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம், ஒரு சினிமா கலையில் நுழைய போகிறோமா, இல்லை விளையாட்டுத்துறையில் நுழைய வரப்போமா, இல்லை அரசாங்கத்துறையில் அரசியல்வாதியம் ஆக போகிறோமா, அல்லது வந்து பொதுநல சேவை செய்ய போகிறோமா, இல்லை மருத்துவன் ஆக முடியும், என்ஜினியர் ஆக முடியுமா, மிகச்சிறந்த நிலைகளில் உலக அளவில் புகழ் பெறக்கூடிய டான்ஸராக வர போகிறோமா, இல்லை பாடகனாக வர போகிறோமா, இல்லை ஒரு நட்சத்திரங்களாக ஒரே நேரத்தில் வரக்கூடிய உயர்நிலையில் வரக்கூடிய ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் உயர்ந்து நிற்கிறான். ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மறுநாள் அவன் யாருன்னு தெரிஞ்சு போகுது. அது இந்த கலைத்துறைகள். இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய நிலைக்கு வரப்போகிறாங்க. எல்லாருமே கலைத்துறையிலே இருக்கிறவங்கள கூட சில பேர் தான் மிகச்சிறந்த நிலையை ஆளுமை பெறுறாங்க. சில பேர் எல்லாராலுமே வர முடியல. அவளுக்கான யோகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நாடி ஜோதிடம். ஓகே, இப்போ நம்மளோட விதி இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ நாடி ஜோதிடத்தில் வந்து நம்மளோட விதியை பற்றி சொல்ல முடியுமா? அதை ஏதாவது மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த நாடி ஜோதிடங்கிறதுங்க விதிப்பயன் வினைப்பயன் 2 இருக்குங்க. மானிட குலங்களில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரம்மன் நம்மளை படைக்கிறார். அப்போ உருவமாக படைச்சு இந்த வாழ்க்கையில் ஆக்கல் அழித்தல் படைத்தல் எல்லாம் அவனுக்கு தான் உண்டு. அவர் தான் நம்மளை படைச்சி இந்த உலகத்தை அனுப்புகிறார். அப்பயே முடிவு செஞ்சிடறாரு, இவர் இந்த நிலையை தான் அனுபவிக்க போகிறான்னு தெரிஞ்சிடும். ஆனால் நீ யார் என்று சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்களில் நீ யாரும் தெரிஞ்சக்கூடிய ஒரு எனக்கு வேண்டும், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு தான் சித்தர்கள் வந்து அருள்பாவிக்கின்ற இந்த சோடிகள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விதி பயன், விதி வந்து எழுதி வைக்கப்பட்டது. அது எழுதி வைக்கப்பட்டு அதனால் அது எழுதி உருவாக்கப்பட்ட விஷயந்தான் அந்த சோடியில் சொல்லப்பட்டது. அப்போ இப்படி தான் நீ வாழ்வ, இந்த மாதிரி தான் வேலை செய்வீங்க,
இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு சில உடல் ஆரோக்கியங்கள் கெடும், இல்லை எதிர்பாராத விபத்துக்கள் நேரிடும், இல்லை எதிர்கால நிலைகளில் சில பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் விதி, இதை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு என்ன வழிமுறைகள், இது தீர்வதற்கு வழிகள், வினை பயன் ஒன்று இருக்குது, செய்த பாவங்கள்னு இருக்குது. அந்த பாவங்களுக்குள்ள விஷயங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம். நம்ம 7 ஜென்மங்கள் இருக்க இந்த பிறவியில், மானிட பிறவியில், அந்த 7 ஜென்மங்களுக்கும் நீங்கள் எந்த பிறவியில் இருக்கிறீங்க அப்படின்னும் சொல்லப்பட்டது இந்த நாடி ஜோதிஷம் தான். இதில் இந்த வினை பயனுங்கிறது அந்த கர்மாங்கிறாங்க. அந்த கர்மா சூட்சமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய கர்மாவால் அவனுடைய வளர்ச்சியை அவன் இலக்க அடைய முடியாமல் போயிடுது. அந்த கர்மா வினை போக்குவதற்கு வழியை சொல்கிறாங்க. அதுக்கு தான் முன்வினை சாந்தி போன்ற காண்ட விளக்கங்களில் சில விழிமுறைகளை சொல்கிறாங்க. அப்போ அந்த வினை பயனை தீர்த்து கொள்வதனால விதி பயன் உங்களுக்கு நீங்கள் என்ன நிலையை அடையணும்னு வந்திருக்கீங்களோ அதை நீங்கள் முழுமையாக அடைஞ்சிருவீங்க. ஓ சூப்பர். அப்போ அடைவதற்கான தடைகள் என்ன அப்படின்னு பேர் தான் அதான் வினை. வினை என்றால் கர்மா, செய்த பாவ வினைகள். இதுதான் முன்ஜென்ம பாவங்க. நான் சொல்லுவாங்க பேசும்போதே பெரியவங்க, நான் என்ன பாவம் பண்ணணும், அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை இந்த ஜென்மத்திலே உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேனே இயற்கையாக சொல்லுவாங்க. அந்த இயற்கையான வரிகளில் தான் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, பாவ வினையா வினை பயனாக முன்ஜென்ம பாவ வினையாக செய்த சாபங்கள் பாவங்கள் வினைகள் அத்தனையும் இருப்பதனால விதியை முழுமையாக அனுபவிக்க முடியறதில்லை. அந்த விதியை முழுமையாக அனுபவிக்க வேண்டாம், செய்த பாவ வினைக்குரிய கர்மாவை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை வினை போக்கி கொண்டால் அது என்ன சொல்லப்படுகிறதோ சில வழிமுறைகள், கோயில் குளங்களாக, தெய்வ நிலைகளாக, இதில் பசுதானமாக, அன்னதானமாக, நம்மளால் முடிஞ்ச வினைக்குரிய பரிகாரங்களை சொல்லப்படுது. அந்த சொல்லப்படுற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக விதி பயன் வினையால் ஏற்படக்கூடிய தடைகளை தீர்த்து கொள்வதற்கு சித்தர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த சுவடியில் சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பையா. இப்போது நம்ம இந்த நாடி ஜோதிடம் பார்க்குறதுக்கு எந்த விரலில் நமக்கு எடுக்கணும்? ஆமாங்க, ஆண்களாக இருந்தால் இந்த வலதுகையில் இருக்கக்கூடிய கட்ட விரல், பெண்களாக இருந்தால் இடதுகையில் இருக்கக்கூடிய கட்ட விரல். அது ஏன் 2 பேருக்கும் மனித குலம் தானே, ஏன் நீங்கள் எதிலே ஒரு பாவகம் பண்ணுறீங்க, அப்படி ஆண் பெண்க்கு 2 பாகம் பண்ணுறீங்களே. ஒரு காலகட்டத்தில் அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் வேறு வலுவான வேலை செய்யும்போது அந்த விரல் நமக்கு பாதிக்கப்படாது, அவங்களுக்கு இந்த. ஆனால் பெண்கள் இடது கையை வலது கையை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக துணி துவைக்கிறது, அவங்க சமையல் வேலை பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது, இல்லை அதிகபட்சமான அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில். இப்போ எல்லாருக்குமே வேலை அந்த கை விரல் அதிகமாக இல்லாமல் வேறு மிஷின்லாம் வந்துடுது. ஆனால் அப்போ இல்லை. அப்போ அந்த கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஏகம் மறைஞ்சிருங்கிறதால ஆண்களுக்கு வலது கை ரேகையும் பெண்களுக்கு இடது கை ரேகை வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த இடது கையில் இருக்கக்கூடிய ரேகை அழியாது அவங்களுக்கு. இது வலது கையில் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ரொம்ப அவங்க கடின உழைப்பு, எல்லா கையும் மொத்தமாக தான் பிடிப்பாங்க. இந்த இதில் செய்கிற வேலை குறைவாக இருக்கும். அதனால தான் ரேகையை பிரித்தாங்க. ஆணும் பெண்ணும் இப்படி இருந்தால் ஆண் கை விரல் ரேகையை கட்டவல் ரேகையை வச்சுக்கலாம், தப்பில்லை, எடுக்க முடியும். அதனால தான் அது தள்ளி வச்சாங்க. இந்த காலகட்டம் உள்ளவங்களுக்கு அதுலேயும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த கட்ட விரல் தான் நம்மளோட அந்த ரேகையை எடுத்து நம்ம நாடியில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது சூட்சமாக இருக்கா சார்? ஏன் மற்ற விரல் யூஸ் பண்ணக்கூடாது? அதுதான் இப்போங்கம்மா, இந்த விரல் ஒவ்வொரு 6 மாதம் ஒரு முறை அந்த ரேகனுடைய அம்சத்தில் எல்லாமே இதாகும், மாறும் மறுபடும். ஆனால் பிறவி காலத்தில் இந்த கூடு அதெல்லாம் இருக்கு பாருங்க. ஆமாம், இந்த இதெல்லாம் அதிக மாறுபாடுகள் இருக்காது, அது வளருமே தவிர மாறுபடாது. கட்ட விரலில் இருக்கக்கூடிய ரேகை மட்டும் அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய எழுத்தும் ஒன்றுடான்றான். உன் தலையில விதி எழுதியிருக்கான்னு சொல்றேன்ல, உன் தலையில எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்றேன் பாரு, அதுல கட்ட விரல் எழுதியிருக்கிறாமா. இதுதான் சூட்சமம். நீங்க இமிகிரேஷனே போறீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு இப்படி வைக்க சொல்றாங்க. ஆமா, ஒரு கதவை திறக்கனா கூட இப்படி வைக்க சொல்றாங்க. இன்னைக்கு எந்த விரலும் வைக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதுபோலதான் மனித குலங்கள் அறிவதற்கு மிகச்சிறந்த ஒரு தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த கட்ட விரல்ல இருக்குமா. இது வெறும் விரல் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யோகாசனம் தியானம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த முத்திரையெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது. ஒவ்வொரு காலிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள அசைவு இருக்குது, உள்ள இயக்கங்கள் இருக்குது, உள்ள உறுப்புகளை இயக்கக்கூடிய சக்தி இந்த பஞ்சு விரல் இருக்குது. அப்போ இந்த சித்தர்கள் எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க? சூட்சமம்.
கட்டை ரேகையினுடைய அம்சம். அப்போ உன் தலை எழுத்து எங்க இருக்கு? இதில் தாண்டா இருக்குன்ட்டான். அதுதான் இந்த சாஸ்திரத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் சார் இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களோட கட்டவர் எழுது கொடுத்து நீங்க நாடி ஜோதிடம் சொல்றீங்கன்னு வைங்களேன், அது வந்து 100% கட்டாயமா துல்லியமா அது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? அம்மா ஒரே ஒரு விஷயம் இதில் பதிவு சொல்கிறேன். 100%ங்கிறது வந்து கட்டாயமாக தீர்வுங்கிறது முடியவே முடியாதுமா. எல்லாரும் ஒரு வார்த்தைக்காக தான் பேசிட்டு போனால் சரியாக இருக்காது. ஒரு விஷயம் ஒரு இடத்துலேருந்து ஒரு மனிதனை ஒரு பனைமரமே ஏற விடுறாங்க. அந்த ஏற விடுறதுக்கு ஒரு அளவுக்கு தான் நம்ம ஏற்றி விட்றோம். ஆமாம். அதன் பிறகு அவர் தான் ஏறி போய் அந்த பனைமரம் முழுமையாக ஏறி கீழே இறங்க முடியுது. அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த கர்ம வினையை நீக்கிட்டோம்னா அவன் ஏறி டக்கு டக்குன்னு மேலே போயிடணுமா. உற்சாகத்தை இதையே நம்பிட்டும் காலத்தை ஓட்டக்கூடாது. ஒரு கடலில் போய் பாதி தூரம் போயிட்டாருன்னா வெளியில் வர்றதுக்கு தெரியணும்ல. தெரியாத ஆளுங்க போயிட்டு மாட்டிக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஓலைச்சுவடியாக இருந்தாலும் சரி, யார் மனித குலத்துலேயும் சரி. அப்போ இளமை காலத்துலேருந்து நம்ம +2 வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சப்ஜெக்டாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. டிகிரி போன பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணி நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கருத்தை நம்ம எடுத்துக்காத நம்ம முடியாது. படிக்காட்டா போன்னு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இந்த கர்மவினை தீர்வதற்கு வழியை சொல்லுவாங்க உண்டு. ஆனால் அதையே கதியாகவும் நம்ம நிற்கக்கூடாது. நிவர்த்தி ஆனால் கண்டிப்பாக அந்த நிவர்த்தி பண்ணால் முழுமை அடையிறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு.